ஒரு ராஜா தன்னோட மக்களை பார்க்கறதுக்காக காட்டுப்பகுதியில் இருக்கிற ஒரு ஊருக்கு போயிருந்தாரு. அந்த ஊர்ல மக்களை பார்த்து பேசிட்டு இருக்கும்போது அந்த மக்கள் சொன்னாங்க, ராஜா இங்க ஒரு ஜோசியர் இருக்காரு, அவரு ரொம்ப பெரிய அறிவாளி, என்ன நடக்க போகுதுன்றத மிக துல்லியமா கணிச்சு சொல்லுவாரு, நீங்க அவரை கண்டிப்பா பார்க்கணும்னாங்க. நாட்டு மக்களுக்கு அந்த ஜோசியர் மேல இருக்கிற நம்பிக்கையை பார்த்த ராஜாக்கு ரொம்ப பொறாம வந்துடுச்சு. அவரை எப்படியாவது அழைச்சி அவரை அவமானப்படுத்தி அனுப்பணும்னு முடிவு பண்ணி அவரை வர சொன்னாரு. ஜோசியரும் வந்தாரு. அவர் ராஜாவை பார்த்து வணக்கம் சொன்னாரு. ராஜா ஜோசியரை பார்த்து, நீங்க எல்லாத்தையும் சரியா கணிச்சு சொல்லுவீங்க இந்த பகுதி மக்கள் சொல்றாங்க, உங்களால இந்த துணி கூடாரத்துல இருந்து நான் எந்த பகுதி வழியா வெளியே வருவன்றத சொல்ல முடியுமா, முன்பகுதியா பின்பகுதியான்னாரு. ஜோசியர் ராஜாவை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு துணியில ஏதோ எழுதி பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட கொடுத்தாரு. இத ராஜா வெளியே வந்த பிறகு எடுத்து படிங்கன்னாரு. யாரும் எதிர்பார்க்காத விதமா ராஜா முன்பக்கமும் இல்லாம பின்பக்கமும் இல்லாம கூடாரத்தை கிழிச்சுக்கிட்டு வெளியே வந்தார். ராஜாவோட முகத்துல புன்னகை. இத ஜோசியரால கண்டிப்பா கணிச்சே இருக்க முடியாது, அவர் அவமானப்பட்டு தான் போக போறாருன்னு அவர் எழுதி கொடுத்த துணியை திறந்து படிக்க சொன்னாரு. அதுல சரியா ஜோசியர் ராஜா முன்பக்கமும் வரமாட்டாரு பின்பக்கமும் வரமாட்டாரு, கூடாரத்தோட துணியை கிழிச்சு தான் வெளியே வருவாருன்னு எழுதியிருந்தாரு. இதை பார்த்த உடனே ராஜாக்கு அதிர்ச்சி. அவரு ஜோசியரை பார்த்து, இதை எப்படி நீங்க சரியா கணிச்சிங்க, இதை கூட ஜோசியத்துல கணிக்க முடியும்னாரு. ஜோசியர் உடனே, ராஜா இதை கணிக்கிறதுக்கு ஜோசியம் தெரிய தேவையில்ல, இதுக்கு மனுஷங்களை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நீங்க ஒரு ராஜா, இந்த ஊர் மக்கள் முன்னாடி நீங்க தோக்க விரும்ப மாட்டீங்க, அது போக நீங்க முதல்லயே சொல்லிட்டீங்க முன்பக்கமா பின்பக்கமான்ட்டு, அதனால கண்டிப்பா நீங்க இந்த இரண்டு வழிகள்ல ஒன்ன தேர்ந்தெடுக்க மாட்டீங்கன்னு நான் கணிச்சேன், அதனாலதான் இந்த கூடாரத்தை கிழிச்சு வெளியே வருவீங்கன்னு சொன்னேன். பல நேரங்கள்ல ஜோசியத்தை விட மற்றவங்களை புரிஞ்சுக்கிறது தான் அடுத்து அவங்க என்ன பண்ண போறாங்கன்றத கணிக்கிறதுக்கு உதவுன்ட்டு அவர் வெளியே போயிட்டாரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.